சன்லேண்ட்னா ருசி சக்தி ஆரோக்கியம் அப்பப்போ ஆஃபரும் கூட. இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ. I would like to thank our title sponsor, பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் விஷ் வந்து வந்திருக்கு, நேர்லேயே வந்து விஷ் பண்ணுறதுக்கு சிவா டாடி வந்து வந்திருக்காரு. ஸோ டாடி ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். டாடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என் பொண்ணு பேசுகிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணு நான் பேரன்பு சீரியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் பேசுகிறேம்மா, எனக்கு அவ்வளோலாம் பேச தெரியாது. பேசுகிறது அவங்க தான் பயங்கரமான ஆள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்னால் என்ன சாதாரண விஷயமா? நானும் தான் சூதுகம் சிவப்பான்னு ஒரு யூடியூப் ஆரம்பித்தேன் சேனல். 63 சப்ஸ்கிரைபர் தான் இது வரைக்கும். அதனால எனக்கு தான் தெரியுது. தில்லானா மோகன் நம்மள மனோரமா சொல்லுவாங்கல்ல சிவாஜி சாரை பார்த்து, உங்கள் நாயனத்துல தான் இந்த சவுண்டு வருமா, என் நாயனத்துலேயும் வருமா? அந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சா இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரலாம் சாதாரண விஷயமே இல்லை, மிகப்பெரிய சாதனை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவங்களுக்காக எனக்கு அதிகமாக பேச தெரியாது. ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன் நான் நடிக்கிறத வச்சு. அதை இங்கே படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க திறமை, நான் யூடியூப் அவங்க சமைக்க எல்லாமே போடுவேன். நானே கேட்பேன், உங்கள் வீடு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு பிடிங்க வந்துடுறேன், ஏன்னா நிறைய சமைக்கிறீங்களே, விதவிதமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஊர்வம்பு பெயரோடு தான் பேரன்பு கொண்டவர், நடிப்பதில் அரக்கி, படப்பிடிப்பு தளத்தில் அன்னபூரணி. ஏன்னா வரும்போது நிறைய சாப்பாடு எடுத்து வருவாங்க, எல்லாருக்குமே கொடுத்து அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் படப்பிடிப்பு தளத்தில் அன்னபூரணி. மடை திறந்த வெள்ளம் போல, தடை இல்லாத ஓடை போல, வசனங்களை இவர் பேசுவதை கண்டு அசந்து போய் நான் நிற்பதுண்டு. இந்த திறமை வெகு சிலருக்கே கிடைத்த வரம், பெருமை எனக்கு இவரோடு நடிப்பதில் வரும். ஏன்னா ஒரு 30 பக்கம் டைலாக் இருக்க சீனா இருந்தாலும் ஒரு தவணை தான் அப்படி படிப்பாங்க. அந்த இதை அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இந்த ஆமா ரோபோல அப்படி இப்படி பார்ப்பார்ல, அந்த 30 பக்கம் சீனா இருந்தால் ஒரு தவணை தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைலாக் அப்படியே சீன் ஃபுல்லாக பேசுவாங்க. சாயந்தரம் எடுத்தாலும் அந்த சீனோட க்ளோஸ்அப் சாயந்தரம் எடுத்தா கூட அப்படி அவங்க வசனத்தை பேசிட்டு இருப்பாங்க. என்னடா அது இப்படி பேசுறாங்க, ஆச்சரியமா இருக்கும். மற்றவங்க எல்லாருமே ப்ராம்ப்டிங் வாங்கி தான் பேசுவாங்க. அது ப்ராம்ப்டிங் வாங்காமல் பேசுகிற இவங்க தான் எங்கள் செட்டில். அதனால தான் அந்த ஆச்சரியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறதுல. வாழ்த்துக்கள். அதே மாதிரி மோகிக்கு பெரிய பரவாயில்ல. எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, அவங்க பையன் நல்லா இதை பண்ணுறாரு, அந்த வீடியோ எடுக்கிறது, அவங்களுக்குள்ள உள்ள அந்த கெமிஸ்ட்ரி. அம்மா என்னம்மா டே இருடா பண்ணி தரேன்டா அப்படிங்க அவங்க திட்டுறது, அதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அக்கா. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூமா, சூப்பராக பண்ணுறடா ஹோஸ்ட் பண்ணுறது. பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஷோவை நீங்களே ஹோஸ்ட் பண்ணிடலாம் போல இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாடி ஃபார் கம்மிங் ஷோயிங் எல்லாம். ஸோ சூப்பராக வந்து போயிட்டுருக்கு நம்மளோட ஷோ. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சிட் கேம் வந்து நம்ம வந்து விளாட போகிறோம். ஒரு ஃபன்னான கேம். ஐ திங்க் அந்த பவுல் வந்து வந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக நீங்களே வந்து சூஸ் பண்ணி உங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து தேவ் ரிட்டன், அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கணுங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட் எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இதை நானே பார்த்துருக்கேன். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நான் காலையில் இப்படி தான் வருவேன் ஷூட்டுக்கு, ஏடி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கேருந்து வந்து இந்த எனர்ஜி வருது அண்ட் உங்களோட ஹெல்த் கேர் அண்ட் உங்களோட ரொட்டீன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. எனர்ஜி, என்னோட ஹெல்த் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. உண்மை சொல்லணுன்னா இங்கே தான் இருக்குது. நான் எப்போவுமே இப்படி என்னை டயர்டாக காமிச்சிக்கிறதுக்கு விரும்பினதே இல்லை. நாள் கணக்காக தூங்காமல் இருந்தாலும் சரி, ஒரு வேளை 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, அதை நான் காமிச்சதே கிடையாது. ஏன்னா மற்றவங்க கிட்ட வீக்காக காமிக்கிறதுங்கிறதே நம்மளுடைய பெரிய வீக்னஸ்ன்னு நான் நினைப்பேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பேன். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டுக்கு நம்ம போயிடலாம். மோகன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
ஸோ இது வந்து அம்பிகா ஃப்ரம் ஐனாவரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ணுறீங்க அண்ட் அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து அதை ஒரு ஷார்ட்ஸாக வந்து போட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாஸ்ட்டாக போடுறது தான் கரெக்ட். ஆனால் ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு நிமிஷம் சமையலாக இருந்தாலும் அது சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது 1 மணி நேரமாக தான் ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்ட் எடிட்டிங் தான், எடிட் பண்ணுறது தான் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஃபாஸ்ட்டாக போடுறது. அது வந்து மோகியோட டேலண்ட், அவனோட ஹெல்ப் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து யாரோ கேட்டிருக்கீங்க. எனக்குமே இந்த டவுட் இருந்திருக்கு, ஆனால் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. கேட்டாலும் சொல்லுவாங்களான்னு தெரில. இப்போ பார்க்கலாம், இவங்க சொல்கிறாங்க யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகுங்க. யூடியூப்ல இருந்து நாங்க அளவில்லாத அன்பையும் ஆதரவையும் சம்பாதிச்சிருக்கோம். நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கோம். 10 லட்சம் சொந்தக்காரங்களை நாங்க சம்பாதிச்சிருக்கோம். 13 lakhs. இல்லைங்க, உண்மையிலே சொல்றேன். அது ஏன் உண்மையிலே யூடியூப் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குங்க. சந்தோஷம், நிறைவு, வீட்டில் இருக்கிற பொருட்கள், மன நிம்மதி எல்லாமே கொடுத்துருக்கு. சத்யா வந்து கேட்டிருக்காங்க கொளத்தூர்லேருந்து. நீங்கள் சமையல் ரொம்ப சூப்பராக செய்கிறீங்க. அந்த ரெசிபிஸ்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க மேம், கொஞ்சம் சொல்லுங்கள். சத்யா, சத்யா எங்கே இருக்கீங்க? ஹாய். ரெசிபிஸ் வந்து கற்றுக்கிறதுங்கிறத விட நம்ம சாப்பிடுவோம்ல, சாப்பிடும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணும், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்னு. அப்படி பண்ணது தான் இன்றைக்கி பண்ண வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் கூட. வெண்டைக்காய் பொரியல் நான் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா, அது ஸ்ரீ கூட தெரியும், நான் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக பொரியல்லையே கலந்து சாப்பிட்ருவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொரியலை எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் தான் நான் நினைப்பேன். அப்படி பண்ணும்போது இன்றைக்கி என்னென்னா, அடிஷ்னலாக அந்த ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் வந்து தனியா, மிளகா, வேர்க்கடலை, ஸோ இதெல்லாம் வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நானே யோசிச்சு அப்படி இனோவேஷனாக டெய்லி ஏதோ ஒன்று அப்படியே பண்ணிட்டு போக வேண்டியது. அப்படி தான் பண்ணுறேன். இன்னும் 2 ஸ்பெஷலான கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் மேக்ஸ் யுவர் கிச்சன் அண்ட் ஹோம் வெரி ஸ்பெஷல்? ஸோ தில் பி சம்திங்ல உங்களோட கிச்சனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஓகே, அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற 2 இடம்னா, ஒன்று சமையல் கட்டு, ஒன்று பூஜை ரூமுங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அங்கே வச்சுப்பேன். அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் ஸ்பெஷல். ஓகே. அண்ட் ஓகே, இதுவும் ஒரு நல்ல கொஸ்டினாக இருக்குது. வாட் டைப் ஆஃப் ஆயில் டு யூ ரெக்கமெண்ட் வைல் குக்கிங்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிசு இல்லாத ஒரு ஆயில், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆயில் நல்லா இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் நல்லா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போல இருக்கு. சொல்லுவோம் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா கண்டிப்பாக பூரி, சப்பாத்தி, பொரியல், குழம்பு, வத்த குழம்புலாம் பார்த்தீங்கன்னா மிதக்கணும் எண்ணெய். ஸோ அப்படி நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும். கண்டிப்பாக நான் வந்து இப்போது ஒரு டைட்டில் ஸ்பான்சராக எனக்கு வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா, நான் வந்து சன்லேண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு திருப்தியும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் தெரிகிறதுனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பர். ஸோ இதில் வந்து நீங்கள் நடித்த சீரியல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் எது இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய அவார்ட் ஷோஸ்லேயே வந்து பண்ணியிருக்கீங்கம்மா. இந்த சீரியலில் வந்து பேசின டைலாக்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பட் வந்து இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான அம்மாவாக வந்து பண்ணணும். அமுதா அம்மா கூட நான் நடிச்சிருக்கேன். பட் வந்து அமுதா அம்மாவே வந்து ஒரு பாசிட்டிவ் லீடாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன டைலாக் ஒரு லைக் ஒரு 2 டைலாக் எங்களுக்காக நடிச்சு காட்டினா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நடிக்கணுமா? நடிக்க கூடாதுன்னு தானே யூடியூபே வச்சிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து நடிக்க சொன்னீங்கன்னா இருக்குங்க. எங்களுக்கும் உங்களை பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு. ஓகே ஷண்மதி, எனக்கு ஆர்த்தியை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ வில்லியா மாறிடாத சொன்ன உடனே. இல்லை, ஏன்னா என்னை எல்லாரும் இந்த உலகத்தில் மலடின்னு சொல்லும்போது முதல் தடவை என்னை அம்மானு கூப்பிட்டது நீதான். அந்த அம்மாங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததும் நீதான். அதனால எனக்கு ஆர்த்தியை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும்.
சண்மதி அளவுக்கு எனக்கு சாஃப்டா பண்ண வரல, ஏதோ ஆர்த்தி மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எனிவேஸ் இதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பான்டினிட்டி அப்படின்னு வந்துட்டாலே வந்து லக்ஷ்மி மாவை அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது. எதுனாலும் டக்கு டக்கு டக் டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், விச் இஸ் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. ஓகேவா? திஸ் ஆர் தட், அதோட கார்டு மட்டும் நான் வாங்கிக்கிறேன் 1 minute. ஸோ இந்த திஸ் ஆர் தட் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும், நான் ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ரெண்டுமே வேணும். பட் அந்த ஒரு ரூலே வந்து இந்த கேம்ல வந்து கிடையாது. ஓகேவா? எனக்கு இதுவும் வேணும் அதுவும் கிடையாது, ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்பான்டேனியஸாக வந்து நீங்க எப்போதும் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள டக்குன்னு சொல்லிடணும். அண்ட் ஏன் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2 லைன் அதை பத்தி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், யூடியூப் ஆர் சீரியல்? 5 seconds. சீரியல். ஏன்? 2 lines. அது என்னோட நிரந்தர வருமானம். பிராக்டிக்கலா சொல்றேன். ஓகே. அதோட நிரந்தர வருமானம். ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கையில இருக்கணும். யூடியூப்ங்கிறது வந்து நம்ம இந்த மாசம் இவ்வளவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது, எப்படி வேணா வரலாம். அது என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் பண்ற ஒரு விஷயம். இது வந்து என்னுடைய வாழ்க்கைக்காக நான் செய்யற ஸோ விஷயம். பேசிக்லி யூடியூப் வந்து நீங்க ரொம்ப பேஷனேட்டா பண்றீங்க. ஸோ யூடியூப் இஸ் யோர் பேஷன் அண்ட் சீரியல் இஸ் யோர் ப்ரொஃபஷன். பட் ரெண்டுத்துக்குமே வந்து the love is always equal. அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், செம்பருத்தி ஒரு பேரன்பு? ஆஃப் கோர்ஸ் செம்பருத்தி. செம்பருத்தி. 2 lines. Why? அது என்னோட லைஃப்ல இன்னொரு பெரிய மைல்ஸ்டோன். நெக்ஸ்ட், ஷபானா ஆர் வைஷ்ணவி? ஐயோ மாட்டீங்களா? இல்ல, ஷபானா தான். ஏன்னா இங்க நான் எப்படி சொன்னேனோ அது மாதிரி தான். எனக்கு மோகனை தவிர ஒருத்தர் என்ன அம்மானு முதல்ல வெளியே கூப்பிட்டாங்கன்னா அது ஷபானா தான். அவ கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன அம்மா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஷபு. சூப்பர். ஸோ நெகட்டிவ் ரோல் ஆர் பாசிட்டிவ் ரோல்? அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் ரோல். எப்படி யூடியூப் வந்து என்னோட பேஷனோ, பாசிட்டிவ் ரோலுங்கிறது வந்து என்னோட ஆசை, என்னோட எல்லாமே. பட் நம்ம வந்து சில விஷயங்கள ஃபிட் ஆயிடுவோம், இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒண்ணுன்னா அது நெகட்டிவ். ட்ராவல் ஆர் ஸ்டேயிங் அட் ஹோம்? அஃப்கோர்ஸ் ஸ்டேயிங் அட் ஹோம். இன்னிடே, ஏன்னா வீட்டில் இருந்தால் விளாக் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட், குக்கிங் வீடியோஸ் ஆர் ட்ராவல் விளாக்ஸ்? குக்கிங் வீடியோஸ். அது 4 செவத்துக்குள்ள என்ன ரவுண்ட் அடிச்சாலும் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துடலாம். டிராவல் பண்ணும்போது நம்மளால அவ்வளோ எடுக்க முடியாது. ஓகே. ஸோ செம்ம ஸ்பான்டேனியஸாக ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து சூப்பராக வந்து முடிச்சேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செஷன்லேயே வந்து ரொம்ப ஆக்டிவாக உங்களை மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது வந்து அந்த 2 ஃபேன் ஆஃப் யர்ஸ். ஸோ ஹாய், ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. உங்ககிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். ப்ளீஸ் வாங்க. ஹாய். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் கூட வந்து பார்த்துருக்கேன். லக்ஷ்மி மானா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், என்ன பண்ணாலுமே. ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஹேண்டில் பண்ணுறது கூட நீங்கள் அமுதா பேபின்னு ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க. நீங்க இல்லையா? சாரி, வர முடியல ஆக்சுவலா. இப்போ கூட ரவுடி பேபின்னு ஒரு பேஜ் வச்சிருக்கீங்களா? சரி, இன்னைக்கு போய் கிரியேட் பண்ணுங்க. எங்களோட ஐடிஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவ் ஒரு ஃபேன் ஒரு லைக் ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்சுவலி நெகட்டிவ் ரோலில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அறிமுகமானாங்க. எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேன் ஆகணும், அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி எப்படி பிடிச்சது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்க வந்து இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்குள்ள போக போக அவங்க எல்லாரோட அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் கொடுத்தது. ஈவன் இவங்க வந்து வில்லி கேரக்டர் அப்படிங்கும்போது இவங்களையும், அதாவது என்ன சொல்றது, ஒரு வில்லி அப்படிங்கிறவங்களையும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வில்லி கேரக்டர் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா வனஜாவா லக்ஷ்மி அம்மாவை தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக லக்ஷ்மி அம்மா கூட அவ்வளோ அட்டாச்சு. எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் வந்து வனஜா கேரக்டர் இவங்க தான் அதை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாமே கூட எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. இவங்க தான் பண்றாங்களா ஸ்வீட்டா. சரி, அதுதான். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு திரைக்கு முன் தான் வந்து தெரியும், திரைக்கு பின் வந்து தெரியும். ஸோ திரைக்கு பின் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃபேக்ட், ஒரு 2 லைன்ல டக் 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 டக்குன்னு.
ஆக்சுவலாக அவங்கள சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. நாங்களுமே நிறைய டைம்ஸ் அவங்க கிட்ட வந்து கேட்ட கொஷின் தான் இது. எப்படி இவ்வளோத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இருப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்பையும் சரி, அவ்வளோ வந்து ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து எங்களை ரொம்ப ஒரு அவங்களோட பசங்க மாதிரி எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து எங்களை அப்படி தான் பண்ணுறாங்க. தேங்க்யூ. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்து தான். அஃப்கோர்ஸ். பட் வந்து இப்போ சீரியல் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு வந்து லக்ஷ்மி அம்மா வந்து யூடியூபையும் வந்து கலக்குறாங்க. ஸோ யூடியூப்ல வந்து அவங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ், அதாவது ஆல் இன் ஆல், அழகு ராணி மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ஃபேனாக அட்ராக்ட் பண்ண? குக்கிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஈவன் நானுமே அதை பார்த்து நிறைய குக் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்குமே தெரியும். ஆக்சுவலி ஒன்ஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு அம்மாவுக்கே கொண்டுட்டு போய் கொடுத்துருக்கோம். அவங்க பண்ண வீடியோவே குலோப் ஜாமுன் பண்ணி எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம். சூப்பர். பனவெல்லம்ல பண்ணி எடுத்துக்கணும். நார்மலா சக்கரை எல்லாம் இல்லாம. ஸோ ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டிப்ஸ் தான். ஸோ ஐ திங்க் குக்கிங் வீடியோ ஆர் குக்கிங் வந்து ஐ எம் ஆல்சோ அ வெரி பிக் ஃபேன். இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் வந்து இங்கே இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி வந்து அவங்களோட சன் அண்ட் ஃபேமிலி வந்து எல்லா ஒரு சக்ஸஸ் பின்னாடி இருக்காங்களோ, எல்லா வீடியோஸ்லேயும் வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஹூஸ் ஷோயிங் ஹிஸ் சப்போர்ட் இன் எவ்ரி திங். ஐ திங்க் இது வரைக்கும் நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. And he is actually here with us. Hi Prabhu Anna, please come to the stage. So hi. So Prabhu Anna வந்து பாத்தீங்கன்னா I think he started off as a fan. லக்ஷ்மி மாவோட ஃபேனா வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்போ வந்து சமீபத்துல நம்ம கொலு எல்லாரும் சொன்ன அந்த கொலு வந்து திருப்பதி எல்லாருக்கும் பிடிச்சது இல்லை. இந்த திருப்பதி வந்து பிரபுதா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. தேங்க்ஸ் பிரபு, தேங்க்ஸ் ஃபார் கமிங். மில்லியன் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஈஸியாக யாராலையும் வந்துட முடியாது. எல்லாம் இதுக்கு பின்னாடி பெரிய கஷ்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மோகன் இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கான். இது எல்லாமே ஒரு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்ததுனால்தான் இந்த ஒரு வெற்றி அவங்களுக்கு. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்திருக்கேன். லாஸ்ட் வந்து வீடியோஸ் போட்டேன். அதில் நானும் இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. லக்ஷ்யா ஜங்ஷனில் நானும் இருக்குன்றது அவங்க ஃப்ரெண்டு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மோகனுக்கு ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். நீங்களும் தான் தெரியலீங்க, தான் ஃபஸ்ட் டைம் மைக்கு கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த சப்ஸ்கிரைபர்ன்றது மட்டும் கொஞ்சம் மாற்றி பேரை வேறு எது வைக்கலாம். ஸோ ஸ்பெஷலாக வந்து ஒரு கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கொடுத்துலாம் நினைக்கிறேன். லக்ஷ்யா ஜங்ஷன் அப்படின்னு போட்டு கோல்டு லக்ஷ்மி. தேங்க்ஸ் பிரபு, ரொம்ப நல்லா இருக்கு. So I think the whole team is here, Trendloud, so who has been a very major support for Lakshya Junction. I would like to have a few words from you, sir, because நிறைய கிரியேட்டர்ஸோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ட்ரெண்ட்லவுட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஐ திங்க் more than 200 creators are there, and more than 50 creator or celebrity creators have hit 1 million subscribers. பட் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் வைக்காம லக்ஷ்யா ஜங்ஷன் மூலமா நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதோட ரீசன்? This is actually our first grand celebration of 1 million subscribers for a YouTube channel like this. Why? Because இது வந்து ஒரு வீட்டில் வளர்ந்த பிள்ளை மாதிரி இந்த ஒரு சேனல் எங்களுக்கு. அது வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கேக்லாம் கட் பண்ணி பலூன்லாம் வச்சு பயங்கரமாக வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சேனலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் 2.5 இயர்ஸுக்கு முன்னாடி 2020 to 21 ஸ்டேஜில். டுடே இட் ஹஸ் க்ரோன் லைக் எனிதிங். ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்காது. ஸோ அதுக்கு முழு சக்ஸஸ் வந்து மேடம் தான். அவங்களோட ஹார்ட் ஒர்க், டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. யாரோ புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக ஒரு பெரிய மோட்டிவேஷன் அது. நிறைய பேர் வீடியோ ஆரம்பித்தோடனே எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா 1 million வியூஸ் போகுமா, 1 lakh வியூஸ் போகுமான்னு வாங்க.
இவங்க அதெல்லாம் கவலையப்படல, தூக்கி பாட்டு தலைவர் சொல்ற மாதிரி போயிட்டே இருக்கணும்னுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போயிட்டே இருந்தாங்க, யாருமே கவலையே படலை. ஸோ அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸே அந்த சைடில். ஸோ அப்கமிங் பட்டிங் டேலண்ட்ஸ் யூடியூப்ல இப்போ தான் காலை வச்சு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு வரவங்க இவங்க சேனலை பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும் அது எப்படி வரணும்னு. அண்ட் ரிகரஸாக நம்ம சொல்கிற இன்புட்ஸும் எடுத்துப்பாங்க. ட்ரெண்ட் ஓகே சொல்கிறாங்களா, ஓகே எனக்கு இந்த சப்போர்ட் வேணும்னு கேட்பாங்க, ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ட்ரெண்ட் லோட் ஈவெண்ட்டாக தான் அதையும் பார்ப்போமே தவிர தனியாக வேற ஏதோ ஒரு சேனலுக்கு பண்ணுறோன்னு இருக்காது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த சேனலை விட வேறு பெரிய எந்த சேனல் இருக்க போகுது எங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் our own victory and our own success only. So we are enjoying the success with you guys. அதுதான் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல்சோ ஒரு டிஜிட்டல் பார்ட்னராக வந்து கிரியேட்டர்ஸ் சைடில் வந்து ஒரு டைப் ஆஃப் வீடியோ வந்து தேல் பி வெரி கம்ஃபர்டபுள் டு ஷூட் அண்ட் அது வந்து ஒரு நீஷாக இருக்கும். பட் டிஜிட்டல் பார்ட்னராக நீங்கள் இருக்கனாடி உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வீடியோ வந்து இவங்க பண்ணால் நல்லா இருக்கும், அது வந்து எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது வந்து என்னது? அதர் தென் குக்கிங் வீடியோஸ், பிகாஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்ல அதுல ஒரு நீஷ் ஜானர் மேடம் ஒன்று எடுத்தாங்க, சொப்பு சமையல்னு, கோயம்புத்தூர் ஈவெண்ட்லயும் சொன்னோம். அதோட ஈவெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோட சக்சஸ் எப்படி சொல்லுவீங்க? 1 million வியூஸ் போயிடுச்சா, 40 million அடிச்சிருச்சான்னு சொல்லுவோம். அந்த எந்த வீடியோ 1 lakh கூட பண்ணியிருக்காது. ஆனால் அந்த எஃபர்ட் அந்த வீடியோவில் போட்டு நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவங்க சேனலில் அது பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு சேனலில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம், நீங்கள் வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன்னு. ஒரு வீடியோ ட்ரை பண்ணாங்கங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணவே வேணான்னு போயிட்டாங்க. மேடம் அதில் ஒரு 40-50 வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது எனக்கு தெரியல, வார்த்தைகளால் என்னால் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ண முடியல. எனிவேஸ் என் மனசு ஃபுல்லாக அந்த ஒரு இருக்குது. என்னால் எனக்கு எப்போவுமே நான் சொல்கிற ஒரு வார்த்தை, காட் பிளஸ் யூ ஆல். ஸோ ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, மனசில் இருந்து அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ அவங்க சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். ஒரு அஹோ நம்ம கூட இப்படி பண்ணலாம், இப்படி வரும்போது நம்மளையும் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் ஏன் அந்த ஒன் லேக்குக்கு ஒரு 10,000 வந்தோட நான் சந்தோஷப்படுவேன். செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேஷனுங்கிறது வந்து குழந்தை மாதிரி, நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் அது உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். வெற்றிங்கிறது வந்து சும்மா பார்த்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிறதுக்காக இல்லை, நாம அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்மக்கிட்ட நிறைய வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும். சின்னதோ பெருசோ அளவெல்லாம் இல்லைங்க, அன்னியனில் சொல்கிற மாதிரி அது வெற்றி, அவ்வளோதான். அதை கொண்டாடிக்கிட்டே இருங்க, அது உங்களை விட்டு எங்கேயுமே போகாது, உங்ககிட்டயே இருக்கும். ஸோ இந்த கொண்டாட்டத்தை எனக்கு இன்னைக்கு கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுத்தின உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறத விட என்னை இங்கே வர வச்சது நீங்கள் தான். இந்த இடத்துக்கு, இந்த நாளுக்கு, இந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு ஆணிவேராக இருக்கிற என்னுடைய அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனசுலேருந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த அன்பும் ஆதரவும் எப்போவும் தொடரணும். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். உங்களுடைய அட்வைஸ் எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்ஸ். அண்ட் எங்களோட பெரிய சப்போர்ட்டர்ஸ் ட்ரெண்ட் லவுட், சஞ்சய் சார், ராம், விஸ்வநாத் சார், ஷெரீன், ஸ்வேதா, வீரா ப்ரோ, விவேக் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். அண்ட் எல்லாத்த விட ஒரு பெரிய சாதனை பண்ணுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இப்படி ஒரு ஈவெண்ட், மறக்க முடியாத நாளை எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஸோ மச். லவ் யூ ஆல் அண்ட் காட் பிளஸ் யூ.